அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே வந்து கடையில் வாங்குகிற அதே சிப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ இது வந்து மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு நான் இப்போ செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புது உருளைக்கிழங்கு, பழைய உருளைக்கிழங்கு கிடையாது, புதுசு. இதில் வந்து ஸ்டார்ச் வந்து கம்மியாக இருக்கும். எப்போதுமே நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் சூஸ் பண்ணணும். புது உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி கடைகளில் கேளுங்க, அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. பழைய உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. ஏன்னா அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும், அந்த தண்ணி சத்து இருக்குல்ல அது அதிகமாக இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரியே செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பீலர் வச்சுட்டு தோலை மட்டும் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், அதில் தண்ணியே இல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. இல்லை நீங்கள் பழைய உருளைக்கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் செய்யும்போதே தண்ணி தெரிக்கும், கையிலலாம் வந்து தண்ணி ஒட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தோலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த புது உருளைக்கிழங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வந்து தோலை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோல் வந்து நல்லா சீவியாச்சு. எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி இருக்கணும். தோலை சீவியாச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்லைசர் வந்து வச்சுருப்போம், கேரட் துருவுறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் வந்து துருவுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த சிப்ஸு எடுக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும், நீளமாக சிப்ஸ் விழுகிற பகுதி இருக்கும். ஸோ அதில் வச்சுட்டு நம்ம இப்போது இதை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாக்கில் வச்சு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி சிப்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம பேக்கெட்டில் இருக்க சிப்ஸ் மாதிரியே வரணும்னா இந்த சைடு வச்சு இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தின் ஸ்லைசஸாக வந்திருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ வந்து ஒல்லியாக திருவியாச்சு. நம்ம இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் திருவிடலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நான் இன்றைக்கி துருவ போகிறேன். ஸோ 2 உருளைக்கிழங்குல நம்மளுக்கு 3 பேக்கெட்டில் எவ்வளோ சிப்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சிப்ஸ் கிடைக்கும். இப்போது இது துருவுனது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை துணி பிரித்து நல்லா காய வச்சுக்கிறணும். இதை நல்லா ட்ரை பண்ணிக்கிறணும். காய வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஃபஸ்ட்டு இதை அலம்பிட்டு காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நான் நல்லா தண்ணியில் அலம்பிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை நான் தண்ணியில் வந்து இதை வாஷ் பண்ணியிருப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா துணி விரிச்சிட்டு அதில் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையோ தண்ணியோ எதுவுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு இல்லை, இந்த சமயத்தில் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. அப்படியே ஃபுல்லாக வந்து சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து நம்ம சிப்ஸ் வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம கழுவி 10 நிமிஷம் காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிப்ஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சூஸ் பண்ண உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி சிப்ஸ் வந்து கிடைக்கும். கலரும் பாருங்கள். இப்போ நான் முறுமுறுப்பு தன்மையை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே வந்து கடையில் வாங்குகிற அதே சிப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ இது வந்து மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு நான் இப்போ செய்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற உருளைக்கிழங்குல தான் இருக்குது இதனுடைய மொறுமொறுப்பு. அதே போல் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். அப்போ வந்து கரெக்டாக அதே பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.